வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் கனரா பேங்க் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்துருவோம். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எல்லா டீட்டெயிலையும் விரிவாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்க்கெட் கேப் 9,76,969 கோடி. ஃபேஸ் வேல்யூ ₹1. டிவிடெண்ட் ஈல்ட் 1.52%. 52 வீக் ஹை ₹1,235. 52 வீக் ஹையிலிருந்து 14% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. 52 வீக் லோ ₹730. 52 வீக் லோல இருந்து 45% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனுவல் வொலாட்டிலிட்டி 25%. டெய்லி வொலாட்டிலிட்டி 1.5%. ஏர்னிங் ஈல்ட் நியர்பை 9%. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துருவோம். ப்ரொமோட்டர் 56% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. பிளட்ஜ் எதுவும் கிடையாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 10% ஹோல்டிங். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 27% ஹோல்டிங் அண்ட் பப்ளிக் 7% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. டாப் லைன் க்ரோத் பார்த்துருவோம். டாப் லைன் 5 இயர்ஸ் ஆவரேஜ் 13%, லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆவரேஜ் 19% அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆவரேஜ் 18%. லாஸ்ட் 5 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 2 இயர்ஸ் 18%ங்கிறது 5% இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். நெக்ஸ்ட் பாட்டம் லைன் க்ரோத். பாட்டம் லைன் க்ரோத் பொறுத்தளவுக்கு 5 இயர்ஸ் CAGR 39%, 3 இயர்ஸ் CAGR 29% அண்ட் லாஸ்ட் 2 இயர் 18% பாட்டம் லைன் க்ரோத்தும் மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பொறுத்தளவுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஓவராலா 3% மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட். நம்மளோட கால்குலேஷன் பிரகாரம் 13,450 கோடி வரணும். Q2ல அவங்க கொடுத்த ரிப்போர்ட் 18,834 கோடி. Q3ல அவங்க கொடுத்த ரிப்போர்ட் 22,176 கோடி. குவார்டர்லி எஸ்டிமேட்டை Q2வும் Q3யும் பீட் பண்ணிருச்சு. குவார்டர்லி எஸ்டிமேட்டுக்கு Q2க்கும் கம்பேர் பண்ணும்போது 29% அதிகம். அதுவே Q3க்கு 39% அதிகம். Q2வும் Q3யும் கம்பேர் பண்ணும்போது Q2 விட Q3 15% அதிகமா ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ குவார்டர்லி எஸ்டிமேட்டை பொறுத்தளவுக்கு எல்லா ஃபேக்டரும் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் பார்த்துருவோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கம்பேர் பண்றதுக்கு பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் பேங்க் அண்ட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த 4 பேங்க் எடுத்திருக்கோம். PE மீடியன் 8.63, இவங்களது 12 PEல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் பிரைஸ் டு புக் மீடியன் 1.39, இவங்களது 2ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி 0.78, மீடியன் 1.3 இருக்கு. மீடியனை விட டெப்ட் அதிகமா உள்ள ஒரே கம்பெனி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அடுத்தது எபிட்டா மார்ஜின் 85, மீடியன் இவங்க நியர்பை 84% வச்சிருக்காங்க. அடுத்தது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 16, மீடியன் அதே 16 வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16, மீடியன் இவங்க 16.5% வச்சிருக்காங்க. அடுத்தது ROCE 6%, மீடியன் இவங்களும் 6% வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்ட் 2%, மீடியன் இவங்க 1.5% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கிராஸ் NPA மீடியன் 2.20, இவங்களது 1.57 தான் இருக்கு. மீடியனோட கம்மியான கிராஸ் NPA இருக்கு. அடுத்தது நெட் NPA மீடியன் 0.41, இவங்களது 0.39 தான் இருக்குது. நெட் NPAவும் மீடியனோட கம்மியா தான் இருக்கு. அடுத்தது கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ மீடியன் 15.78, இவங்க 14 தான் வச்சிருக்காங்க. கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ மீடியனோட கொஞ்சம் கம்மியா வச்சிருக்காங்க. அடுத்தது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் மீடியன் 2.58, இவங்க 2.60ல இருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் ரேஷியோ மீடியன் 22, இவங்களது வெறும் 9 தான் இருக்கு. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ மீடியன் 1.34, இவங்க 1.35 வச்சிருக்காங்க. டெப்ட் டு அசெட் மீடியன் 11%, இவங்க நியர்பை 19% வச்சிருக்காங்க. அடுத்து ரிட்டர்ன் ஆன் அசெட் மீடியன் 1.14, இவங்களது 1.10 தான் இருக்குது. 0.04% கம்மி. அடுத்தது பிரைஸ் டு சேல்ஸ் மீடியன் 1.45x, இவங்களது நியர்பை 2xல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு.
அடுத்தது இபிஎஸ் growth 70% மீடியன், இவங்களுக்கு 57% இபிஎஸ் growth காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் வீக்லி சார்ட். லோ 321 ரூபா, ஏப்ரல் 2021 வந்த லோ. ஹை 1235 ரூபா, பிப்ரவரி 2026 வந்த ஹை. இப்ப நியர்பை ஹை கிட்ட தான் ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு லோ 730 ரூபா, ஏப்ரல் 2025 வந்த லோ. ஹை அதே 1234 பிப்ரவரியில் வந்தது. நியர்பை கை கட்டத்தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். 5 இயர்ஸ் பிரைஸ் கம்பேரிசன். பேங்க் நிப்டி பிளஸ் 60%, எஸ்பிஐ பிளஸ் 184%, பேங்க் ஆஃப் பரோடா பிளஸ் 295%, கனரா பேங்க் பிளஸ் 367%, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பிளஸ் 424%, அண்ட் இந்தியன் பேங்க் பிளஸ் 643%. இதுவே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு பேங்க் நிப்டி பிளஸ் 7%, பேங்க் ஆஃப் பரோடா பிளஸ் 30%, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிளஸ் 41%, அண்ட் யூனியன் பேங்க் பிளஸ் 49%, அண்ட் கனரா பேங்க் பிளஸ் 59%, இந்தியன் பேங்க் பிளஸ் 64%. பப்ளிக் செக்டார்ல இருக்கிற எல்லா பேங்கிங், ஈவன் பேங்க் நிப்டி உட்பட ரீசன்ட் ஹையில இருந்து நியர்பை 14% டவுன்ல இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஹையில ட்ரேட் ஆகிற இந்தியன் பேங்க் ஆகட்டும், கனரா பேங்க் ஆகட்டும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மிடில் ட்ரேட் ஆகிறதாகட்டும், பேங்க் ஆஃப் பரோடா எல்லாமே ஹையை கம்பேர் பண்ணும்போது 14% இப்ப டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். எபிட்டா மார்ஜின் 84%, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 16%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 6%, டெப்ட் டு ஈக்விட்டி 1.3, current ratio 9.36, interest covering ratio 1.35, debt to asset 19%, return on asset 1.10, price to sales 2x, price to book 2x, book value 528 ரூபா, enterprise value to EBITDA 3x, PEG ratio 0.3 and PEG ratio also 0.3. ஓவராலா ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 8 ஸ்கோர் வாங்கியிருக்கு. அதுல டெப்ட் டு ஈக்விட்டி கடன் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி காட்டுது. 1:1.3ங்கிறது வந்து அசட்டை விட லைபிலிட்டி அதிகமா இருக்கிற மாதிரி காட்டு. ஓகே, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி பார்த்துருவோம். 5 இயர்ஸோட ஹை 1228 ரூபா, லோ 329 ரூபா. 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரியோட ஆவரேஜ் 778 ரூபா. இந்த ஆவரேஜ் பிரைஸ்க்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பிரைஸோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 36% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்டென்சிக் வேல்யூ 569, இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ் 620. இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ஐவி 595. 595 ரூபாயிலிருந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 9% கழிக்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 541. பையிங் பிரைஸ்ல இருந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 95% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. அதனால இங்க கேட்டகரைஸ் ஆனது ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்குது. அதே சமயம் ஆவரேஜ் ஐவிக்கும் ஆவரேஜ் 5 இயர்ஸ் பிரைஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அட்ஜஸ்டட் ஐவி 687 ரூபாய். அட்ஜஸ்டட் ஐவியை கரண்ட் மார்க்கெட் பிரைஸோட கம்பேர் பண்ணும்போது அட்ஜஸ்டட் ஐவி பிரைஸோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 54% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இபிஎஸ் ஆவரேஜ் 5 இயர்ஸ் 58.28, கரண்ட் இபிஎஸ் 91.62. ஆவரேஜ் இபிஎஸ் விட கரண்ட் இபிஎஸ் 57% அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் பிஇ growth பார்த்துருவோம். ஆவரேஜ் பிஇ 10.63, 5 இயர்ஸ் ஆவரேஜ், அண்ட் கரண்ட் பிஇ 11.55. ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ 9% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே சமயம் இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ 7.5, கரண்ட் பிஇ 11.55. இண்டஸ்ட்ரி பிஇ விட கரண்ட் பிஇ 53% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஏர்னிங் growth ரேட் பார்த்துருவோம். ஏர்னிங் growth ரேட் 38%, இபிஎஸ் growth 57, இன்கம் growth 18%. இது ரெண்டுக்கோட ஆவரேஜ் ஏர்னிங் growth ரேட் 38% ஏர்னிங் growth ரேட் காட்டுது. ஓகே, தேங்க்யூ.
உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல தெரியுங்க, நான் ரிப்ளை கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ நண்பர்களே.